கயல்ஸு இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது எனக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, கயலோட அம்மா மூர்த்தி கயல் 3 பேரும் தர்மலிங்கம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தர்மலிங்கம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அப்போ காமாட்சி சொல்கிறாங்க, கயலுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க மாமா, நீங்கள் பெரிய மாமா முறையில் நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மலிங்கம் சரின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னு வடிவு வந்து நக்கலாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பெரிய பணக்காரன பையனா வளைச்சி போட்டாங்க, அதனால கொஞ்சம் ஓவராக தான் ஆடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஆனந்த் வரான். ஆனந்த் கையில் பார்த்தோன்னா வேகமாக ஓடி வரான். கையில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறா. என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கையில் கேட்குறாங்க. உடனே வடிவு பயப்படுறாங்க. ஐயோ எல்லாத்தையும் சொல்லிடுவான் பொறுக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆனந்த் அதை சொல்லாமல் ஆர்த்தி என்னை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. இதை கேட்டால் கையலுக்கு ஒன்றுமே புரியல. ஆனந்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்க ஸ்டாஃப்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு நிச்சயதார்த்தம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பஷீரை போய் பார்க்க போகிறாங்க. பஷீர்ட்டு சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு துணையாக நிற்கிறது எழில் தான், அந்த எழில தான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பஷீர் கேட்குறாரு, உனக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ சொல்லுமா, அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. கையில் அதில் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.